பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய். விஜய் ஆஃபீஸ்ல இருந்து வந்துட்டு இருக்கேன்னு எனக்கு ஃபோன் பண்ணான். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான். இப்போ நாம பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணா சரியா இருக்கும். வா. ஏய், என்னடி கோலம் இதெல்லாம்? என்ன சிம்பத்தி கிரியேட் பண்றியா? இல்லங்க, நான் நைட்டு வெளியே போயிருந்தேன். நீங்க கவனிக்காம கதவை போட்டுட்டீங்க போல இருக்கு. அதனாலதான். ஏய், நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், மதிக்காம நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. சொல்லுடி, ராத்திரி முழுக்க எங்கடி போன? அது எங்க எங்க போய் எவனோட ஊர் சுத்திட்டு வர? கண்டவனோட ஊர் சுத்திட்டு இங்க வந்து தஞ்சம் அடையறதுக்கு இது ஒண்ணு சத்திரம் கிடையாது. போடி வெளியில போ. ஏன் மேடம் நாக்கால இப்படி குத்தி கிழிக்கிறீங்க? எங்க போன, என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு கேட்கவே தெரியாதா? எது கேட்கணும்? ஒருத்தி பாதி ராத்திரியில வெளியில போயிட்டு விடியற வரைக்கும் வீட்டுக்கே வராம இருந்துட்டு காலையில கதவை திறக்கும் போது மட்டும் வாசல்ல நல்ல புள்ள மாதிரி சொப்பலம் போட்டுட்டு உட்காந்துருப்பாளா? நாங்க உடனே பரிதாபப்பட்டு என்ன ஏது அப்படின்னு விசாரிக்கணுமா? என்னடி நாடகம் ஆடிக்கிட்டு இருக்க? ஒரு நல்ல பொண்ணா இருந்தா எவ்ளோ நேரம் கழிச்சு வந்தாலும் நாங்களே தெரியாம கதவை பூட்டி இருந்தாலும் பயந்து கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி கதவை திறக்க வச்சு உள்ள வந்திருப்பால. உன்ன மாதிரி இப்படி வாசல்ல ராத்திரி முழுக்க உட்காந்துக்கிட்டு இருக்க மாட்டா. எவன் கூடடி போயிட்டு வந்த? சொல்றி வாயை திறந்து. இங்க பாருங்க, இது நல்லா இல்ல. நீங்க பாட்டுக்கு ஏதேதோ அசிங்கமா பேசிட்டு போறீங்க. ஓஹோ, நீ செஞ்ச வேலையெல்லாம் உனக்கு அசிங்கம் கிடையாது. ஆனா நான் கேக்குறதுதான் உனக்கு அசிங்கமா போச்சு. நல்லா இருக்குடி உன் நியாயம். தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க. நான் எங்க அண்ணன் வீட்டுக்கு தான் போயிட்டு வந்தேன். சீ, நடு ராத்திரியில எந்த அண்ணன் வீட்டுக்குடி போன? ராத்திரி 11 மணிக்கு மேல யார்கிட்டயும் சொல்லாம கொள்ளாம திருட்டுத்தனமா போயிட்டு வருவாளாம். அப்புறம் 10 நின்னு நாங்களும் ஆர்த்தி எடுக்கணுமா? இங்க பாருங்க மேடம், நான் எங்க அண்ணன் வீட்டுக்கு தான் போனேன். ஆமாவா இல்லையான்னு அவர்கிட்டயே போன் பண்ணி கேளுங்க. ஆமா, எனக்கு இதுதானே வேலை. அங்கே போனேன்னு கூட வச்சுக்கோ. நல்லவளா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? எங்க கிட்ட சொல்லிட்டுல போயிருக்கணும். இல்ல உங்க அண்ணனாவது வந்து இங்க விட்டுட்டு போயிருக்கணும். ஏண்டி அண்ணக்காவடி, உங்க அண்ணனுக்கும் இதுல கமிஷன் இருக்கா? அவன் உன் அண்ணனா இல்ல வேற ஏதோவா? ஏய், என்ன அடிக்க போறியா? உயிரோட இருக்கணுமா இல்ல வேண்டாமா? இப்படி அண்ணனோட சம்பந்தப்படுத்தி பேசுறதெல்லாம் கேக்குறதுக்கு பேசாம செத்துறலாங்க. இந்த உலகத்துல எதை வேணாலும் அசிங்கப்படுத்தி பேசுங்க. ஆனா ஒரு அண்ணன் தங்கச்சி உறவை மட்டும் அப்படி பேசாதீங்க. அண்ணங்கிறவ சாமி மாதிரி எல்லாமுமா இருப்பான். உங்களுக்கு அது புரியாது. ஒரு பொண்ணுக்கு அண்ணன் மட்டும் இருந்துட்டா அவளுக்கு அவங்க அம்மா இறந்த பிறகும் கூட அவளுக்கு இன்னொரு அம்மாவா இருப்பான். ஆமா, ஊருக்குள்ள எல்லாரும் சொல்லிக்கிட்டாங்க. அதுவும் உங்க அண்ணன் ஸ்பெஷல் அண்ணாவாமே, ஸ்பெஷல் போண்டா மாதிரி. ராஜிமா, இவ அவங்க அண்ணனை பார்க்க போயிருந்தா சொல்லிட்டு போயிருப்பா. ஆசை நாயகனை பார்க்க போயிட்டு வந்திருக்கா போல இருக்கு. ஏய், என்னது இது? நீ செய்யற வேலைக்கு நாங்க தான் முகம் சுளிக்கணும். என்னமோ நீ சுளிச்சிட்டு இருக்க. நீ சொல்ற கதையெல்லாம் நான் நம்ப தயாரா இல்ல. அன்னைக்கும் இப்படிதான். என் தம்பி கஷ்டப்பட்டு ரெடி பண்ண கொட்டேஷன் லீக் ஆகி டெண்டர் கைய விட்டே போயிடுச்சு. கேட்டா அந்த கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போனேன்னு ஏதோ கதை சொல்லிட்டு இருந்த.
இன்னைக்கு நடு ராத்திரியில ஊர் சுத்திட்டு வந்து எங்க குடும்ப மானத்தை இப்படி வாங்குறியே. நல்ல குடும்பத்துல இருந்து வந்தவங்க யாரும் இப்படி செய்ய மாட்டாங்க. அக்கா என்ன பிரச்சனை, என்னாச்சு? வாங்க மாமா. இருக்கிற டென்ஷன்ல இந்த மல்லி வரை இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிறா. என்ன பண்ணா மல்லி? என்ன செஞ்சுட்டு வந்த? நான் எதுவுமே செய்யலங்க. அவ எப்படிடா சொல்லுவா? அவ செஞ்சிருக்கிற காரியத்துக்கு வெளியில தலை காமிக்க அசிங்கமா இருக்கு. ஊர் உலகத்துல நம்ம முன்னாடி நின்னு பேசவே யோசிக்கிறவங்க கை கொட்டி சிரிக்கிற மாதிரி பண்ணிட்டு வந்திருக்கா இவ. ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நடந்ததை சொல்லுங்க. அவரு முடிவு பண்ணட்டும். எங்க பாரு, மாமா உனக்கு சப்போர்ட்டா தான் இருப்பாரு. அதுக்காக தப்பான விஷயத்துக்குலாம் அவரை துணைக்கு கூப்பிடாத. அக்கா என்ன நடந்துச்சுன்னு தயவு செஞ்சு 2 பேரும் சொல்லுங்களேன். விஜய், உன்னையும் என்னையும் பொறுத்த வரைக்கும் இவ இந்த வீட்ல கிடக்கிற ஃபர்னிச்சர் மாதிரி தான். ஏதோ நம்ம போடுற சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆனா ஊரை பொறுத்த வரைக்கும் இவ யார் உனக்கு? விஜய் சாரோட பொண்டாட்டின்னு தானே மாமா பாப்பாங்க. ஆமா, அதுல வேற இவ ஆதார் கார்டுல மல்லிகா விஜயகுமார்னு வேற மாத்திருக்கா. இவ ஒரு தப்பு செஞ்சா அதுல உன் பேரும் சேர்ந்து தானே கெடும். அதான் படக்கூடாத கேவலம் எல்லாம் பட்டாச்சே. என்னடா இப்படி பேசுற? பாக்கி இருந்த ஒரு விஷயத்தை கூட இப்ப இவ முடிச்சு வச்சுட்டா. யார்கிட்டயும் சொல்லாம கொள்ளாம வெளியில போய் ராத்திரியில எவன் கூட ஊர் சுத்திட்டு வந்து நிக்கிறா. ஐயோ இல்ல, நிஜமா நான் எங்கேயும் போகல. என் அண்ணன் வீட்டுக்கு தாங்க போனேன். என்ன நம்புங்க ப்ளீஸ், ப்ளீஸுங்க. உன்னை நம்பிதானே அவன் இந்த நிலைமைக்கு வந்து நிக்கிறான். இன்னமும் உன்னை நம்புனானா அவனை நீ எங்க கொண்டு போய் விட போறன்னு அவனுக்கே புரிஞ்சு போச்சு. ஏங்க இப்படி அபாண்டமா பேசுறீங்க? உங்களுக்கு நான் எத்தனை கால் பண்ணேன். நல்லா இருக்கே. இவன் நடுராத்திரியில ஊர் சுத்திட்டு வந்து கதவை திறங்கன்னு போன் அடிப்பா. நான் வந்து திறந்து விடணும் சீமாட்டிக்கு. நல்லா இருக்குடா விஜய் உன் பொண்டாட்டி பேசுறது. அவ எவ்வளவு நல்ல வேலை கொடுத்திருக்கான்னு பாத்தியா? செக்யூரிட்டிய வேணும்னா நிறுத்திரு. இவ யார் கூடயோ போறதுக்கு வரதுக்கெல்லாம் நான் கேட்டை திறந்து மூடிக்கிட்டு இருக்கேன். இப்படி திரும்ப திரும்ப ஏங்க எங்கேயோ போனேன்னு சொல்றீங்க? நான் எங்க அண்ணன் வீட்டுக்கு தாங்க போனேன். நடுராத்திரியில யார்கிட்டயும் சொல்லாம அண்ணன் வீட்டுக்கு போற அளவுக்கு என்ன அவசியம்? ஏங்க நீங்களும் என்ன சந்தேகப்படுறீங்களா? கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லு மல்லி. எதிர்கேள்வி எல்லாம் கேட்டு விஷயத்தை டைவர்ட் பண்ணாத. புரியுதுங்க. எனக்கு நைட்டு திடீர்னு ஒரு கனவு. எங்க அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆனதா யாரோ கால் பண்ண மாதிரி ஒரு கெட்ட கனவு. எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. உங்களுக்கு போன் ட்ரை பண்ண லைன் கிடைக்கல. அதான் போய் பார்த்துட்டு வரலான்னு போனேன். சரி, நான் இல்ல, லைனும் கிடைக்கல. வீட்ல அக்காவும் ரஞ்சிதா வருதாங்கல்ல, அவங்க கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. அது அந்த நேரத்துல அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு தான் போனேன். வாரே வா பா, செம்மையா கதை விடுறால. ஏண்டி இப்படிலாம் உனக்கு கனவு வந்திருக்கா? இல்ல ராஜிமா, இவளுக்கு மட்டும்தான் இப்படிலாம் கனவு வரும். கனவு வந்தா உடனே எவ்வளவு ராத்திரி ஆனாலும் மேடம் எழுந்து ஓடி போயிடுவாங்க. நம்ம யாருமே எதுவுமே கேட்க கூடாது. அவங்க சொல்றத மட்டும் நம்ம நம்பிட்டு உட்காந்துருக்கணும். அப்படி அடிச்சு புடிச்சு அர்த்த ராத்திரியில ஓடுறதுக்கு உங்க அண்ணன் என்ன செத்தாடி போயிட்டா? ஏன் விடிஞ்ச பிறகு விசாரிச்சா வேணாங்குதா? நீ கனவு கண்டதெல்லாம் பழிக்கிறதுக்கு அவ்வளவு பெரிய அதிசய பிறவியா என்ன? இங்க பாரு, பெரியவங்களை தொந்தரவு பண்ண வேண்டாம். சரி, எனக்கு ஒரு கால் பண்ணி சொல்லிருக்கலாமே. அட்லீஸ்ட் வந்ததுக்கு அப்புறமாச்சும் எனக்கு ஒரு கால் பண்ணி கதவை திறக்க சொல்லிருக்கலாம்ல. பாரு, இப்ப மாமாவுக்கு தானே அசிங்கம், நம்ம குடும்பத்துக்கு தானே அசிங்கம். இங்க பாருங்க, இவங்கெல்லாம் என்ன நிஜமா சந்தேகப்படுறாங்களா இல்ல என்ன சங்கடப்படுத்தணும்னு பேசுறாங்களான்னு தெரியல. என்ன பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க அண்ணன் கிட்ட விசாரிங்க. அவர் நாங்க வரலன்னு சொல்லட்டும். நீங்க கொடுக்கிற தண்டனையை நான் ஏத்துக்கிறேன். இங்க பாரு, எனக்கு இந்த குறுக்கு விசாரணை பண்றதுக்கெல்லாம் நேரம் இல்ல. அதுக்கு எனக்கு அவசியமும் இல்ல. எங்க அக்கா கேக்குறதுல எந்த தப்பும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அவங்க கேக்குற எந்த கேள்விக்கும் உன்னால பதில் சொல்ல முடியல. இல்லங்க, நான் உன்னை சந்தேகப்படுறேன் படலங்கிறதுலாம் அப்புறம்.
நீ யாருக்கிட்டையும் சொல்லாம நடுராத்திரியில வீட்டை விட்டு போனது தப்பு. அடிக்கடி இந்த மாதிரி தப்ப நீ செய்ய ஆரம்பிச்சிட்ட. எந்த தைரியத்துல இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்யறேன்னு எனக்கு தெரியல. இந்த வீட்டுக்குன்னு ஒரு வரமுறை இருக்கு. இங்க இப்படித்தான் இருந்தாகணும். ஒருவேளை அப்படிலாம் இருக்க முடியாதுன்னா நான் என்ன முடிவெடுப்பேன்னு எனக்கே தெரியாது. உங்க பெரியவா போலீஸ கூட்டிட்டு வந்து மிரட்டினதுனால தான் நான் உன்னை இங்க தங்க வச்சிருக்கேன்னு நினைச்சிடாத. என் பொண்ணு வெண்பாக்காக மட்டும் தான் என் எல்லையை மீறி நான் பொறுமையா போய்கிட்டு இருக்கேன். எல்லா நேரமும் நான் மன்னிக்கிற மனசோட மட்டும் இருப்பேன்னு நினைக்காத. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இல்லங்க, நீ எதுவும் பேச வேணாம். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இங்க முடிவெடுக்கிற அதிகாரம் என் அக்காக்கு மட்டும்தான் இருக்கு. அவங்களுக்கு தெரியாம இங்க எதுவும் நடக்க கூடாது, நடக்கவும் விட மாட்டேன். அவங்க கிட்ட கேட்டுதான் நீ எதுவும் செய்யணும். இனிமே இதே மாதிரி ஒரு தடவை பஞ்சாயத்து என்கிட்ட வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. மறந்துடாத. ஜாக்கிரதை. மறுபடியும் தோசையா? தினம் தினம் வெரைட்டியா சமைக்கணும்னா எப்படி? நம்ம காடியா நல்லெண்ணெய். காடியாக்கு ஜோடியா விதவிதமா பொடி. மசாலா பொடி, தோசை, கருவேப்பிலை பொடி, இட்லி, ஆனியன் பொடி, ஊத்தப்பம். காடியாக்கு மாறுங்க, அப்புறம் பாருங்க. அம்மா, எனக்கு இன்னொன்னு. எனக்கு 2. பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.